ஹாய், திஸ் இஸ் ரிஷத் ஹியர். வெல்கம் டு டியர் சினிமா. இந்த வீடியோவில் நான் ரீசெண்ட்லி பார்த்த 2 ஃபிலிம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 ஃபிலிம்ஸுமே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் இன்டர்ஸ்டெல்லாரோட ரீரிலீஸவே தள்ளி வச்சிருச்சு. அண்ட் இன்னொரு படம் அந்த அந்த டேரக்டர் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுப்பாரா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம். ஸோ எஸ், லெட்ஸ் see how these films were. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் புஷ்பா 2 த ரூல். ஸோ புஷ்பா 2 இட்ஸ் அ தெலுங்கு லாங்குவேஜ் ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம் அண்ட் விச் இஸ் டிரெக்டட் பை சுகுமார் அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மண்டானா, ஃபகத் ஃபாசில், ஜெகபதி பாபு, சுனில், ராவ் ரமேஷ்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் அல்லு அர்ஜுன் அண்ட் ரஷ்மிகா லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு என்டு த ஃபிலிம், ஸோ இந்த படம் 2 கான்ட்ரவர்சிஸோட ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒன்று இந்த படத்துக்காக இன்ட்ரெஸ்டெல்லார தள்ளி வச்சுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ட்ரவர்சி, ஒரு பெரிய கான்வர்சேஷன் இன்டர்நெட் ஃபுல்லாக போய்கிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பேரிசனே எனக்கு கொஞ்சம் அபத்தமாக பட்டுச்சு. நாட் பிகாஸ் லைக் ஃபிலிமோட கம்பேரிசன் அப்படின்னு இல்லாமல் இது ரொம்ப லைக் இந்த படத்துக்கு போய் இந்த படத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன்லாம் போச்சு. ஐ ஃபீல் தட் வாஸ் அ பிட் ஹார்ஷ் ஆர் அன்வான்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் இங்கே ரிலீஸ் ஆகி இந்த படத்துக்கான நிறையா இது போட்டிருக்காங்க. லைக் கிட்டத்தட்ட 400-500 crores இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற போது இந்த படம் இங்கே ஏதோ ஒரு விதத்தில் ஓடனாதான் அந்த படத்துக்கு அந்த ப்ரொடியூசருக்காக இருக்கட்டும், இல்லை அந்த படத்தில் வேலை செஞ்சவங்களுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் காசு வரப்போகுது. லைக் இன்ட்ரெஸ்டெல்லார் எப்போ வேணாலும் நம்ம எப்படி பார்க்க தான் போகிறோம். அண்ட் அவன் எப்படியும் ரீரிலீஸ் தான் பண்ண போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி ரீரிலீஸும் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஷார்ட் டைமில் ஐ திங்க் தே வுட் டேக் வாட் எவர் மணி தே ஆர் கோயிங் டு டேக். ஸோ இந்த கான்ட்ரவர்சி தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது ஸ்டாம்பீட் நடந்துச்சு. ஒரு மார்னிங் ஷோவில் அல்லு அர்ஜுன் லைக் அன்இன்ஃபார்ம்டாக வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அண்ட் போலீஸ் சைட்லேருந்து அண்ட் கேஸஸும் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதில் ஒரு அம்மா அண்ட் பையன் அதில் அம்மா இறந்துட்டாங்க ஃபஸ்ட்டே. அண்ட் பையன் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஐ திங்க் ஹீ இஸ் பிரெயின் டெட், பட் ஐ எம் நாட் ஷோர். I'm sorry if that information is wrong, because I did not follow that news after that. அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஒரு படத்துக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் எவ்ரி ஒன் இஸ் டு பி பிளேம்ட், எஸ்பெஷலி அல்லு அர்ஜுனும். ஏன்னா லைக் இஃப் ஹீ இஸ் கோயிங் டு கம் டு தட் கைண்ட் ஆஃப் அன் ஈவெண்ட், அது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சும் கூட அவர் வந்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய தவறாக தான் இருக்குது. அண்ட் ஹீ ஹேஸ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். அண்ட் பட் அதவே ரொம்ப ஹீரோயிக்காக அது ரொம்ப ப்ரைடாக அந்த கேஸெல்லாம் எடுக்கும் போதெல்லாம் அந்த விஷுவல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அவர் பெருசாக கில்ட்டான மாதிரிலாம் எனக்கு தெரியல. அண்ட் ஒரு படத்துக்காக இந்த மாதிரியான உயிர் விடுறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர் ஆல் அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஃபிலிம்ஸ். ஏன்னா டென்சில் வாஷிங்டன் ஒரு இதில் சொல்லியிருப்பார், at the end of the day they are just films. They are nothing more but just films. So இந்த படத்தை அவங்க அடுத்த நாளும் பார்த்துருக்கலாம். இல்லை அதான் இப்போ ஓடிடியெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற போது அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதுவும் மார்னிங் ஷோ பையனோட போனது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கலாம். ஸோ லைக் I'm not blaming her for what she did.
ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் வந்து பல வருஷங்களாக இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் நிறையா உயிர்கள் அதனால் போயிருக்கும் கூட. பட் நோ ஒன் ஸ்டில் லேர்ன்ஸ் அப்படிங்கிற போது இட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேட்ஸ். என்னதான் வந்து நம்மளுக்கு ஃபிலிம்ஸ் பிடிச்சிருந்தாலும், என்னதான் நம்ம வந்து பெரிய ஒரு ஃபிலிம் லவராக இருந்தாலும், ஒரு ஃபிலிமுக்காக ஒரு உயிரை விடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவசியமற்ற விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் என்னதான் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அது வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நியாயமே படுத்த முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், ஸோ on top of these two controversies the film released, but was it that impactful அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ எஸ், லெட்ஸ் கோ இன் டு த ஃபிலிம். ஸோ புஷ்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு லேபரராக இருக்கார். அவர் வந்து ரெட் சாண்டல்வுட் வந்து இல்லீகலாக கடத்துறாரு. அண்ட் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து லோக்கலில் கடத்துகிற மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அவருக்கு வந்து ஒரு அங்கே லோக்கலில் வந்து சில எதிரிகள் இருக்காங்க. அந்த எதிரிகளை தாண்டி அவர் எப்படி வந்து அந்த எம்பையரை ஃபார்ம் பண்ணார். அண்ட் ஷெக்காவத் அப்படிங்கிற ஒரு எஸ்பி வராரு. அண்ட் அவர் வந்து எப்படி இதை ஸ்டாப் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி போகும். ஸோ இந்த படத்தில் வந்து ஹீ பிகம்ஸ் இன்டர்நேஷ்னல். ஸோ ஹீ பிகம்ஸ் அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் லோக்கல் மினிஸ்டர்ஸில் இருந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வரைக்கும் இவர் பண்ணுறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து நிறைய பேர் வந்து விட்டுட்டு போய் லைக் பெருசாக கண்டுக்க மாட்டேறாங்க. ஹீ செட்ஸ் அ ரூல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தோட கதையே ரொம்ப கொஞ்சம் அபத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவரோட ஒய்ஃப் வந்து ஷீ வாண்டட் அ ஃபோட்டோ ஆஃப் த சிஎம் வித் லைக் இவர் வந்து சிஎம் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசையாக இருந்துச்சு. ஸோ இவர் வந்து போகிறாரு. பட் சிஎம் வந்து ஒரு ரவுடி கூடயோ இல்லை ஒரு ஸ்மக்லர் கூடயோ என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு அவர் ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. ரெஃப்யூஸ் பண்ணதுமே இவரோட ஈகோ ஆஸ் யூஷுவல் ஹர்ட் ஆயிருச்சு. அண்ட் இவர் வந்து சிஎம்ஏவே மாற்றிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த மாத்திர ப்ராசஸில் என்னென்ன நடந்துச்சு, இவரோட இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் என்னாச்சு, எப்படியெல்லாம் வந்து சிக்கல்கள் வந்துச்சு, அண்ட் இந்த சிக்கல்களை வந்து எப்படியெல்லாம் இவர் வந்து தடுத்தார், அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையில் இந்த படம் வந்து போகுது. ஸோ இந்த படத்தில் ஐ திங்க் ஐ லைக் டூ திங்ஸ். ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் டிசைன். தேர் வர் ஜீரோ காம்ப்ரமைசஸ் வென் இட் கம்ஸ் டு ப்ரொடக்ஷன் டிசைன். டைரக்டரோட விஷன் என்னவோ அதை வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் அந்த ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைக் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணுன்னா, லைக் ஒவ்வொரு ஃப்ரேம் ஆர் லைக் ஒவ்வொரு ஷாட்டுமே இட் இஸ் ஒர்த் த மணி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 400-500 crores இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அதை பார்த்தாலே நம்மளால் நம்ப முடியுது. அது நெசசரி இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். பட் அந்த ஒரு டைரக்டரோட விஷனை வந்து அதை காமிக்கிறதே வந்து அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வரதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா இந்த படத்தில் லைக் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அந்த ரோஸ்வுட் எல்லாத்தையுமே சாண்டல்வுட் எல்லாத்தையுமே வந்து கடத்திடுறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வரும்போது அதை வந்து ரொம்ப ஈஸியாக காமிச்சிருக்கலாம். சும்மா வந்து அடுக்கி காமிச்சிருக்கலாம், இல்லை வந்து ஒரு வேர் ஹவுஸில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து சுற்றி ஒரு ஸ்டார் கேஸ் மாதிரி ஆக்கி அதுக்கு மேலே வந்து புஷ்பா வந்து நிற்கிறாரு, அந்த ஃபாரஸ்ட்டே வந்து கவர் பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்து லைக் அது வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் அ ஷார்ட், மேக்ஸிமம் ஒரு 5 seconds 10 seconds அந்த மாதிரி தான் வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து லைக் ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் அந்த 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 விஷனை கொண்டு வரது வந்து இந்த படம் ஃபுல்லாகவே பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் ஆல்சோ அந்த லாரி வந்து இது கடத்திட்டு போகும்போது அந்த ரிவரில் போகிற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹெலிகாப்டர் சீக்வன்சஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் வர அந்த செட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது வந்து அஃப்கோர்ஸ் அல்லு அர்ஜுனோட கேரக்டர், புஷ்பாவோட கேரக்டர் வந்து அவர் கன்சிஸ்டன்சியாக அதை வந்து கொண்டு போனது. அண்ட் இந்த படத்தில் இன்னுமே வந்து இன்னும் கொஞ்சம்
எமோஷ்னலாகவும் நடிச்சிருக்காரு, அந்த ஆங்கரும் தெரியுது. அந்த கொஞ்சம் ஒரு சைக்காட்டிக்கான ஒரு கேரக்டர் தான், அதை வந்து கொஞ்சம் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது வந்து ரஷ்மிகாவோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து லைக் நாட் மெனி ஃபிலிம்ஸ், லைக் எஸ்பெஷலி இன் இந்தியன் ஃபிலிம்ஸில் வந்து ஒரு விமன் கேரக்டரோட செக்ஷுவாலிட்டி அண்ட் அந்த செக்ஷுவல் ஏர்ஜை வந்து யாருமே பெருசாக பேசினது கிடையாது. இந்த படத்தில் அதை வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து பேசியிருக்காங்க. அண்ட் அதை காட்சிப்படுத்திருக்கிறதும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருந்திருக்காங்க. அது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் பண்ணும்போது லைக் அந்த ஸ்டீரியோ டைப்பை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இதே விஷயத்த வந்து ஒரு ஹீரோ பண்ணியிருந்தாலோ, அஃப்கோர்ஸ் இந்த கேரக்டரை வந்து பயங்கரமாக ஐ திங்க் லைக் நிறையா இதில் வந்து ஸ்லட் ஷேம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை மறுபடியும் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிற ஒரு 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 இடத்துல போய் அதை வந்து மறுபடியும் நிறுத்தினாங்க. பட் வென் அ ஹீரோ டஸ் ஆர் சம் மேல் கேரக்டர் டஸ், அது வந்து it's taken as some heroic move or like அதை வந்து பெருசாக நேம்ஸ் எல்லாம் போடுறது கிடையாது. அதை ரொம்ப கேஷுவலாகவோ ஒரு ஹீரோயிக்காவோ தான் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க நேர்ந்துச்சு. பட் ஐ திங்க் தட் கேரக்டர் வாஸ் வெல் ரிட்டன் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. பட் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வைக்கும் போது இட் வாஸ் அந்த ஸ்டிக்மாவை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி லைக் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து லைக் சம்ஹவ் இட் ஃபெல்ட் டிஃப்ரெண்ட் அண்ட் இட் ஃபெல்ட் லைக் ஓகேஷாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் படத்தில். பட் இதை தாண்டி வந்து மற்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் அபத்தமாக தான் நான் பார்த்தேன். எஸ்பெஷலி வந்து லைக் ஃபைட் சீக்வன்சஸாக இருக்கட்டும். லைக் ஃபைட் சீக்வன்சஸ் ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஃபஸ்ட் பார்ட்டே வந்து டு பி ஃப்ராங்க் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஹவு இதோட கிரேஸ் வந்து ஏன் இவ்வளோ புஷ்பா 2 இவ்வளோ கிரேஸ் ஆச்சு அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் பாலிவுட் சைடில் வந்து பயங்கரமாக இது வந்து பேசப்பட்டுச்சு ஃபஸ்ட் பார்ட்டே. ஸோ அதிலிருந்து தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கான ஒரு இதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கான ஒரு சீக்குவல் வரது அதுக்காக தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் லைக் ஒன்ஸ் இந்த படம் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பாலிவுட்டுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னது இந்த படத்துலேயே நீங்கள் நிறையா சேஞ்சஸ் பார்க்கலாம். லைக் ஃபஸ்ட் பார்ட்டை விட இந்த பார்ட்டில் வந்து எந்தெந்த விஷயத்துக்கு வந்து இன்னும் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து டைரெக்டாக பார்க்கலாம். ஸோ இந்த படம் லைக் ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து ஒரு 40 நாள் ஐ திங்க் ஒரு 30 to 40 days வந்து அவர் சாப்பிடாமல் ஒரு ஷிப் கண்டெய்னரில் வந்து உட்காந்து வந்து ஒரு ஃபைட்டு போடுறது, அதே வந்து இட் வாஸ் அன்அக்செப்டபிள் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறையா சீன்ஸ் வந்து சொல்லிட்டு போகலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு மாஸ் ஹீரோ ஃபிலிம், இதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கக்கூடாது அப்படிங்கிற நிறைய பேர் சொன்னாலும் பட் சம்ஹவ் அதெல்லாம் வந்து உறுத்த தான் செய்யுது. அண்ட் இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் ஹீரோக்கு ஒரு 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 ஸ்ட்ராங்கான வில்லன் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுவும் ஃபஹத் ஃபாசிலோட கேரக்டர்லாம் வந்து அவ்வளோ மொக்கையாக்கிட்டாங்க. அதுவும் இந்த படத்தில் அந்த கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட 2 கேரக்டருமே வந்து ஒரு சைக்காட்டிக்கான ஒரு கேரக்டர் தான். அவர் ஃபஹத் ஃபாசில் அந்த ஷெக்காவத்தோட கேரக்டருமே வந்து அதை வந்து எப்படி அவர் அக்செப்ட் பண்ணி நடித்தார் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் போடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஃபஹத் ஃபாசிலுக்கு. பட் ஐ திங்க் இட் வாஸ் ஒரு ஃபஹத் ஃபாசில் மாதிரியான ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு அதை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அந்த ஒரு வில்லனஸ் இது இருந்தாலும் அந்த வில்லனுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஏன்னா அவர் என்ன பண்ணாலும் அது வந்து ஃபெயிலியராக தான் முடியுது அப்படிங்கிற போது அந்த வில்லனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் ரோலாக அது வந்து போற்றவே ஆகலை கடைசி வரைக்குமே.
அண்ட் அவருன்ட்டு இல்லை, மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே இதில் செகண்ட் ஹாஃபில் ஒரு வில்லன் வரான், அவனுமே கிட்டத்தட்ட அப்படி தான் அந்த மாதிரி தான் போகுது படம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட் வாஸ் எக்ஸ்பேண்டட் வாண்டட்லி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து வாண்டடாக எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அந்த அந்த லைக் எஸ்பெஷலி அந்த ஒரு கோயிலில் நடக்கிற அந்த சீக்வன்ஸில் இருந்து கிட்டத்தட்ட டுவர்ட்ஸ் த எண்டு வரைக்குமே இட் வாஸ் ஆல் ஃபோர்ஸ்ஃபுல்லி எக்ஸ்பேண்டட் அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த டெம்பிள் சீன்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த டெம்பிளில் அந்த ஒரு சாங் வர சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் யூனோ வாட் ஆடியன்ஸ் தே வாண்டட் டு அட்ராக்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ த கிளைமேக்ஸ், அந்த ஃபைட் சீன்ஸ், காலையும் கையையும் கட்டி வச்சு லைக் கடிச்சே சண்டை போடுறது, இட் வாஸ் ஆல் அ பிட் மச் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் கொஞ்சம் இதாக பார்த்தது வந்து லைக் இந்த படமே வந்து அந்த புஷ்பாவோட கேரக்டர் அப்படிங்கிறதே வந்து அவருக்கு வந்து அப்பா யார் அப்படின்னு தெரியாது, ரைட்? அவருக்கு வந்து ஃபஸ்ட் பார்ட்லேருந்து அதுதான் ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வருவாங்க. அண்ட் அதனால தான் அவருக்கு வந்து அந்த ஷோல்டரும் வந்து தூக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயங்கள் வரும். ஸோ இந்த படத்துலேயும் நிறைய இடத்துல வந்து புஷ்பா உனக்கு வந்து இந்த மக்கள் இருக்காங்க, ரஷ்மிகா அந்த கேரக்டர் நான் இருக்கேன், இல்லை அம்மா இருக்காங்க அப்படின்னு நிறையா சொல்லும் போதும் அந்த அதாவது இவரோட அப்பாவோட இன்னொரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து இவரை வந்து மதிக்க மாட்டாங்க, இவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பேசிக்லி வந்து அது வந்து உங்கள் அப்பா இல்லை, ஆர் லைக் யாருக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் போகும். ஸோ இவர் வந்து எப்போ அதை இவர் வந்து எப்போ அக்செப்ட் பண்ணிக்குவாருன்னா அந்த ஃபேமிலி அக்செப்ட் பண்ணி ஆமாம் இது வந்து இவர் தான் உங்கள் அப்பா, இவரோட பேரை நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற போது தான் இவர் அக்செப்ட் பண்ணுவார். அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக பார்த்தேன். ஏன்னா வந்து இந்த படத்துலேயே வந்து இவர் வந்து ஒய்ஃபுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒய்ஃபு தான் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில டைலாக்ஸ்லாம் வச்சுட்டு இதில் வந்து அம்மாவோட பேர் வச்சுருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேயே வந்திருக்காது. இல்லை அம்மா தான் ஓகே அப்பா இல்லை, அப்பா யாருன்னு தெரியல, இல்லை அப்பா இருக்கார், ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, ஏதோ சொல்கிறாங்க, பட் அம்மா இருக்காங்க, அம்மாவோட பேர் வச்சு அந்த ஒரு லெகசியை நீங்கள் கொண்டு போயிருக்கலாமே. அது அவ்வளோ பெரிய இஷ்யூவாக இல்லையே. மறுபடியும் என்ன சொல்கிறது, ஒரு தந்தை வழி சமூகம் அப்படின்னு சொல்லி அதை வந்து கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணி கொண்டு போகிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. என்னதான் அம்மாவுக்கு வந்து அம்மா சென்டிமெண்ட், அம்மா இது அப்படி இப்படின்னு இருந்தாலும் இந்த புஷ்பாங்கிற கேரக்டரை வந்து அதை வந்து கடைசி வரைக்கும் ஏற்றுக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவர் மனசளவில் வந்து அம்மாவோட பேரை வந்து அவருக்கு பின்னாடி வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு கான்ட்ரடிக்டரியாக இருந்துச்சு. ஒரு சைடு வந்து அவர் வந்து விமனை மதிக்கிறதோ, ஒரு விமனை காப்பாற்றுறதும், ஒரு விமனோட மானத்தவே இவர் தான் காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாரு. இன்னொரு சைடு வந்து அவரோட அம்மாவோட பேரை எடுத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய சிக்கலே இருந்திருக்காதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த படத்தில் இந்த ஒரு படத்தில் நான் பார்த்தேன். அது ஃபஸ்ட்டு பார்ட்லேயே ஆக்சுவலி இருந்துச்சு அந்த கேள்விகள். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் இந்த படத்தில் இருக்குது தான். அண்ட் அஃப்கோர்ஸ் த கிளைமேக்ஸ், அஃப்கோர்ஸ் யாரோ வந்து பாம் வைப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியதான் செய்யுது. ஆனால் எப்போ வைப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சஸ்பென்ஸாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அது கல்யாணத்துக்கு மூவ் ஆகும்போது அங்கே தான் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே வச்சாங்க.
அண்ட் இன்னொரு கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன். ஓகே, இன்னொரு கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 3 வரப்போகுது. எஸ், லைக் யா, அண்ட் அஃப்கோர்ஸ் த வைலன்ஸ் பேசியே ஆகணும். என்ன சொல்கிறது, ஒரு அந்த வைலன்ஸை வந்து வைக்கிறதுக்கு அவங்க கொண்டு வர காரணங்கள் தான் வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்டீரியோடிப்பிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து இன்னும் அந்த ஒரு பழைய காலத்து ஒரு இதாக இருக்குது. ஏன்னா அந்த இவரை மாசாக காமிக்கிறதுக்கு ஒரு பொண்ணை வந்து அவங்க வந்து மொலஸ்ட் பண்ணுறதும், அதான் அந்த மொலஸ்டேஷன்லாம் வந்து ஓகே, அந்த கேரக்டர் வந்து தப்பு அப்படின்னு அந்த கேரக்டர் வந்து ஓகே வில்லன்னஸாக காமிக்கிறதுக்கு அந்த பொண்ணை நிற்க வச்சு ஒரு பொண்ணை நிற்க வச்சு அந்த அளவுக்கு பண்ணுறது வந்து கொஞ்சம் அதை காட்சிப்படுத்துகிற விதமும் வந்து கொஞ்சம் தப்பாக தான் தோணுச்சு. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நேரில் நடக்கலையா, நேரில் நடக்காததாக காமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்கலாம். பட் அதை வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போதோ அதை வந்து எடுக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் காஷியஸாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா கான்ட்ரடிக்டரியாக நிறையா விஷயம் இருந்துச்சு. ஒரு சைடு வந்து ரஷ்மிகாவோட கேரக்டர் வந்து அந்த மாதிரி அப்படி காமிச்சிட்டு, லைக் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரோக்ரெசிவாக காமிச்சிட்டு, இன்னொரு சைடு வந்து மறுபடியும் ஒரு ஹீரோ தான் வந்து ஒரு விமன் கேரக்டரை காப்பாற்றணும், அண்ட் அதுக்காக அவர் வந்து என்ன ஒரு வைலன்ஸ் வேணாலும் பண்ணுவார். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கான்ட்ரடிக்டரியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எஸ், இன்னொரு படம் வரப்போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கிராசிங் ட்ரிலாஜிஸ் இன் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எப்படி ஒரு படம் வரும்போது அந்த படத்துக்கான ஹைப் வந்து இதை விட டபுள் அமௌண்ட் தான் இருக்கும். அண்ட் இவங்க அதுக்கான ப்ரொமோஷனும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் எஸ், லெட்ஸ் see how that works out. This is my take on Pushpa 2, The Rule. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து கேம் சேஞ்சர். ஸோ கேம் சேஞ்சர் வந்து அகெயின் another Telugu film. It's a political action film directed by Shankar and written by Karthik Subaraj. And so இந்த படத்தில் வந்து ராம் சரண், கியாரா அத்வானி, அஞ்சலி, எஸ்ஜே சூர்யா, ஸ்ரீகாந்த், சுனில், ஜெயராம் அண்ட் சமுத்திரக்கனி வந்து இம்பார்ட்டண்ட்டான ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ராம் சரண் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. ஸோ தமன் வந்து மியூசிக் டைரக்டர் அண்ட் சினிமோட்டோகிராஃபர் வந்து திரு, அண்ட் எடிட்டர் வந்து ஷமீர் முகமது. ஸோ இந்த படம் வந்து ராம்நந்தன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் வந்து படிச்சுட்டு வராரு. ஸோ அங்கே வந்து ஹீ ஃபால்ஸ் இன் லவ் வித் அ கேர்ள். அண்ட் ஸோ இவருக்கு வந்து ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்து நீ இவ்வளோ ஆங்க்ரியாக இருந்த அப்படின்னா அது ஓகே, ஒரு சிஸ்டம் மேலே உனக்கு இவ்வளோ ஆங்கராக இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்து அந்த ஆங்கரை வந்து நீ சேனலைஸ் பண்ண. ஸோ நீ வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் நீ ஐபிஎஸ் ஆகக்கூடாது அப்படின்னு அதில் வந்து ஒரு டிமாண்டு வைக்கிறாங்க. ஏன்னா நீ ஐபிஎஸ் ஆகிட்ட அப்படின்னா நீ வந்து உன்னோட ஆங்கர் வந்து இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அண்ட் ஸோ இவர் வந்து ஐபிஎஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் வந்து ஐபிஎஸ் ஆயிடுறாரு. ஸோ அதனால வந்து ஸோ பிரிஞ்சிடுறாங்க பேசிக்லி. ஸோ ஆனால் வந்து இவர் ட்ரை பண்ணி ஐஏஎஸ் ஆயிடுறாரு. ஐஏஎஸ் ஆனது 2 பேர் வந்து பார்க்குறாங்க, லைக் பார்த்து சேர்ந்துடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு வந்து லைக் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க. ஸோ அதில் ஒரு பையன் வந்து எஸ்ஜே சூர்யா. ஸோ அவர் வந்து எப்படி வந்து சிஎம் ஆகிறாரு, அவர் சிஎம் ஆனாரா இல்லையா, அண்ட் இவங்க 2 பேர்த்தோட லைஃப் வந்து, அதாவது ஹீரோ அண்ட் வில்லன் அவங்களோட லைஃப் வந்து எப்படி வந்து இன்டர்ட்வைண்டாக இருக்குது, ஆர் அண்ட் யார் வந்து கடைசியாக ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ இட் இஸ் அ யூஷுவல் பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, பட் இட் இஸ் அ யூஷுவல் பொலிட்டிக்கல் ஃபிலிம்.
ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் வந்து அகெயின் நான் மறுபடியும் சொல்லணும்னா புஷ்பா மாதிரியே இந்த படத்துலையும் எனக்கு ப்ரொடக்ஷன் டிசைன் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து அகெயின் சங்கர் மாதிரியான ஒரு டேரக்டர் இருக்கும் போது அவர் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாருன்னு தெரியும். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியே நிறையா சீன்ஸ் வந்து அதோட ரிச்னஸ் வந்து பயங்கரமாக தெரிஞ்சு படம் ஃபுல்லாகவே. ஸோ லைக் அஃப்கோர்ஸ் லைக் அவருக்கான யூனிக்கான ஸ்டைல்ஸில் நிறைய ஷார்ட்ஸ் இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா எடுத்திருந்தார். அதுவும் வந்து ஒரு சாங்ஸில் வந்து நிறைய அந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தார். அந்த கலர் கரெக்ஷன் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அந்த பாட்டில். அண்ட் லொக்கேஷன்ஸுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ 80 கோடி கொடுத்து ஒரு பாட்டு எடுத்திருந்தார். அந்த பாட்டோட அந்த ப்ரொடக்ஷன் டிசைன் அண்ட் அந்த செட்டுமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதை கேப்சர் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ், பட் மற்றபடி இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. ஸோ இந்த படத்தில் வந்து சங்கரோட ஒரு சில ட்ரெய்ட்ஸ் கிடையாது. எஸ்பெஷலி அவரோட எல்லா படத்துலையும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ரிசர்வேஷன் பற்றி பேசுவாங்க. ஆர் லைக் இந்த சிஸ்டமே வந்து தப்பு, ஆர் இந்த சிஸ்டமே வந்து தப்பானதுக்கு ஒரு சில மக்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாமே வந்து இந்த படத்தில் அவ்வளோ பெருசாக இல்லை. அண்ட் ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் கார்த்திக் சுப்பராஜ் அப்படிங்கிற ஒருத்தரோட ரைட்டிங்னால தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பட் ஒரு அபத்தமான விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த படமே வந்து இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் சீன்ஸ் ஃப்ரம் ஏர்லியர் சங்கர்ஸ் ஃபிலிம். பட் என்ன கார்த்திக் சுப்பராஜ் அவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கில் இருந்துச்சு. ஸோ பேசிக்லி வந்து சங்கரோட படத்தவே சங்கருக்கு எழுதி கொடுத்து சங்கராகவே டைரக்ட் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லைக் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஸ்க்ரீன் பிளேஸ் வந்து இப்போ இருக்கிற அந்த ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அது ரீல்ஸ் பேஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அந்த கட் அந்த ஒரு லைக் ஒரு போர்ஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன், ஹீரோ எப்படிப்பட்டவர், ஹீரோ என்ன மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கார், ஹீரோ என்ன மாதிரியான ஒரு மனுஷன் அப்படிங்கிறது ஒரு போர்ஷன். ஸோ அவரோட லவ் லைஃப் ஒரு போர்ஷன். அவர் வந்து வில்லனை வந்து லைக் சந்திக்கிறது ஒரு போர்ஷன். அதுக்கப்புறம் அந்த வில்லன் கூட ஒரு கான்ஃப்ளிக்ட், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்கப்புறம் அந்த கடைசியில் வந்து த எண்ட், த ஃபைனல் ஆக்ட். இது வந்து ஒரு கன்சிஸ்டன்சியோ ஒரு கண்டினியூவேஷன் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. லைக் இது எல்லாமே வந்து ஒரு துண்டாக இருந்துச்சு. அண்ட் அதை வந்து லைக் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இல்லை அதை வந்து லைக் மறைக்கிறதுக்கு வந்து இதுக்கு நடுவில் சாங்ஸ் வேற. லைக் அவ்வளோ சாங்ஸ் வந்து இந்த படத்துக்கு தேவையும் படலை. அதுதான் உண்மை. இந்த படத்தில் வந்து லைக் ஒரு சில ராம் சரணோட பர்ஃபார்மன்ஸஸ் அஃப்கோர்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் ஐ லவ்ட் த அஞ்சலியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து லைக் ஒரு வயசான கேரக்டராகவும் வராங்க, ஒரு யங்கான கேரக்டராகவும் வராங்க. அந்த கேரக்டர்லாம் அவங்க நடித்த விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ராம் சரணும் லைக் 2 டியூவல் ரோலில் வராரு. எஸ்பெஷலி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர அந்த ரோல் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு. ஏன்னா அந்த ரோலுக்கு வந்து ஒரு டிசபிலிட்டி இருக்கும்போது அந்த ரோலை வந்து ரொம்பவே சட்டிலாக நடிச்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ்ஜே சூர்யா, த பவர் பேக் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து இந்த மாதிரியான ரோல்ஸ் வந்து அவருக்கு அசால்ட்டாக வருது. அண்ட் ஆல்சோ இந்த கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவர் தான் வந்து இந்த படத்தோட ஒரு எனர்ஜியாகவே இருக்கார் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஆக்டிங் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்கலாம். எஸ். அண்ட்
இதுலேயும் வந்து லைக் ஒரு 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 ஆப்போசிட் கேரக்டரை ஒரு 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 பணக்கார கேரக்டரை வந்து லைக் இந்தியன் டூலேயும் வந்து ஒரு ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது என்னென்னா, அவங்க லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஆர் லைக் அதில் வந்து தங்க கூசலாக இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு இதெல்லாம் காமிப்பாங்க. ஸோ இதில் வந்து எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டரை வந்து ஒரு ஒரு வில்லனஸாக காமிக்கிறதுக்கு உடனே அவர் வந்து காசை தூக்கி ஒரு ஒரு இதாக வந்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு ஒரு சின்ன ஒரு பக்கெட் மாதிரி இருக்கும், அந்த பக்கெட்டில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து லைக் அந்த கேரக்டரை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்குன்னே இவர் வந்து ஒரு சில செட் ஆஃப் இது வச்சிருக்காரு. அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ப முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஸோ இந்த படம் வந்து அவரோட நிறையா பழைய படங்களை வந்து லைக் ஞாபகப்படுத்துச்சு. எஸ்பெஷலி அன்னியனாக இருக்கட்டும், சிவாஜியாக இருக்கட்டும், இல்லை வந்து முதல்வனாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய படத்தோட இம்பேக்ட் இந்த படத்தில் இருந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அண்ட் சம்ஹவ் இந்த சங்கரோட படத்தில் எல்லாமே ஏதோ ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு பாடி டிஃபார்மிட்டி இருக்கிற மாதிரி காமிப்பார். அது ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற அப்படின்னு தெரியல. ஏன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கேரக்டர்ஸ் வந்து அந்த மாதிரியான ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பாடி டிஃபார்ம் ஆர் பாடியில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டே இருப்பார். அது வந்து கொஞ்சம் லைக் கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. அது வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ஓகே இன்னும் கொஞ்சம் ஒரு பரிதாபம் கொடுக்கறதுக்காகவோ இல்லை அந்த கேரக்டரை வச்சு காமெடி பண்ணுறதுக்காகவோ தான் அது வந்து இன்னுமே லைக் யூஸ் ஆகுது அப்படிங்கிற போது அது வந்து கொஞ்சம் தப்பாக பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ 1-2 ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் த லீட் ரோஜன் அண்ட் எஸ்ஜே சூர்யா. ஸோ அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த படமே வந்து மூவ் ஆகும்போது லைக் மற்ற கேரக்டர்ஸ்க்கு வந்து பெருசாக எந்த ஒரு ரோலுமே இல்லை. கியாரா அத்வானி ஜஸ்ட் லைக் ஒரு நார்மலான ஒரு ஹீரோயினாக தான் வந்துட்டு போகிறாங்க. அவங்க தான் வந்து லைக் இந்த ஹீரோ வந்து மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர், அவ்வளோதான் வரலையே. மற்றபடி அந்த கேரக்டருக்கும் பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், ஸோ இந்த படத்தில் ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப ஓப்பனாகவே பேசியிருந்தா இருக்காங்க. ஹவு லைக் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ இல்லை வந்து அந்த பியூரோக்ராட்ஸ் வந்து எப்படியெல்லாம் பியூரோக்ராட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பியூரோக்ராட்ஸுக்கும் அந்த பொலிட்டிஷியன்ஸுக்கும் இருக்கிற அந்த வேறுபாடுகளோ அட் த சேம் டைம் அதெல்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக போகலனாலும் ஒரு அளவுக்கு வந்து ஓகே இந்த சிஸ்டம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிகிற அளவுக்காவது இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் ரியாலிட்டியில் வந்து கொஞ்சம் வேற விதமாக தான் பார்க்க முடியுது. அண்ட் அவர் வந்து ஒவ்வொரு துறைக்கும் மாறிக்கிட்டே இருக்கிறது. தட் இஸ் லைக் ஃபஸ்ட்டு மெடிக்கல் டிகிரியில் இருக்கார், அதுக்கப்புறம் ஐபிஎஸ், ஐஏஎஸ், அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனர். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் நடுவில் வந்து லைக் சிஎம்க்கும் வந்து அவருக்கு சான்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து லைக் நம்ப முடியாத மாதிரிதான ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்குது. ஆர் லைக் அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சட்டிலாவோ இல்லை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேட்டரியாவோ காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து டக்குன்னு நடக்கும்போது அது வந்து கொஞ்சம் நம்ப முடியாத அளவுக்கு தான் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் சங்கர் படத்துக்குனே உண்டான சில ட்ரெய்ட்ஸ் வந்து இந்த படத்துலையும் இருந்துச்சு. அதாவது ஓகே ஒரு சிஸ்டம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா இந்த சிஸ்டமை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் வருவான். அந்த ஒரு ஆள் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹியூமன் பீயிங்காக இருப்பான். அவனுக்கு வந்து எந்த ஒரு
இந்த சிஸ்டமை காப்பாற்றுறது தான் அவரோட அல்டிமேட் நோக்கமாக இருக்கும். ஸோ அவர் வந்து அவர் வந்து இந்த சிஸ்டமை வந்து சரி பண்ணிடுவார். அது எஸ்பெஷலி அவர் சிஎம் ஆனால் இந்த சிஸ்டமே வந்து சரியாயிரும் அப்படின்னு காமிக்கிறது. இல்லை இன்னொரு சைடு வந்து பிளேம் கேம். அது மறுபடியும் மக்கள் தான் வந்து இங்கே இருக்கிற சிஸ்டம் இப்படி இருக்கிறதுக்கான காரணமே மக்கள் தான். மக்கள் காசு வாங்கி ஓட்டு போடுறாங்க, இல்லை மக்கள் அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, ஒரு மக்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டேறாங்க, இல்லை மக்கள் வந்து ரைட்டான பர்சனை வந்து சூஸ் பண்ண மாட்டேறாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அஃப்கோர்ஸ் இந்த படத்துலையும் வரதா செய்யுது. அவரோட முந்தைய படங்களில் இருக்கிற சில ட்ரேட்ஸ் வந்து இந்த படத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஐ திங்க் லைக் மறுபடியும் அது ஒரு ரிப்பீட்டட்டிவான ஒரு ஃபேக்டராகவே வைக்கிறாரு. ஐதர் லைக் ஒரு ஹீரோ வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுவார், அப்படி இல்லை அப்படின்னா லெட்ஸ் புட் த பிளேம் ஆன் த பீப்புள். ஸோ அந்த சிஸ்டமை வந்து எப்படி சரி பண்ணணும், ஒரு ஐடியாலஜிக்கலாக அந்த சிஸ்டமை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரே வந்து லைக் அன்ஃபார்ச்சுனேட்லி இவரோட படங்களில் வந்து பார்க்கவே முடியறதில்லை. இந்த படத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தது வந்து, இந்த படத்தில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அவங்க சொல்கிற லைக் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்கிற சில கொள்கைகள்லையோ சில ரிஃபார்ம்ஸையோ லைக் ஒரு 10 பாண்டு பேப்பரில் வந்து சைன் போட்டு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியான ஒரு ஷாட் இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு ஷாட்டு தான் அது வந்து கொஞ்சம் அது ஒன்று தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் அதுவுமே வந்து எந்த அளவுக்கு வந்து அதெல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் அடுத்த விஷயம். இந்த படத்துலையும் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சிஸ்டம் தப்பு அப்படின்னு சொல்றதுலேயே நிற்கிது வெளியே. அது ஒன்றா வந்து ஒரு பிளேம் கேமாக இருக்குது, இல்லை ஒரு சிங்கிள் பர்சனோட ஹீரோயிக் மூமெண்ட்டாக இருக்குது வெளியே. பட் அது வந்து மறுபடியும் வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து மறுபடியும் வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் சொல்யூஷன் வந்து இவரோட படங்களில் வந்து லேக் ஆகிறது வந்து இன்னுமே வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்கள் இந்த படம் ஃபுல்லாகவே வந்துட்டு தான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஒரு பெரிய லைக் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து பெருசாக தெரியல. ஓகே, இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து ரொம்பவே லைக் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. யூஸ்வலி சங்கரோட ஃபிலிம்ஸில் வந்து இப்போ ஸ்டன்ட்ஸ் நல்லா இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் ஃப்ரம் லைக் ஐக்கு அப்புறமே ஐ திங்க் அவரோட ஃபிலிம்ஸில் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டண்ட் க்ரியேட்டிவிட்டி அது வந்து கம்மியாயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இந்தியன் டூலெல்லாம் சுத்தமாக இல்லை. இந்த படத்துலையும் அதே ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இந்தியன் டூலையாவது அட்லீஸ்ட் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்சஸ், அந்த எஸ்பெஷலி அந்த லைக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்சஸ் இருந்துச்சு. பட் இதில் வந்து அதுவும் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் ஃபேக்டராக தான் இருந்துச்சு. கடைசியில் அந்த புல்டோசர்லாம் ஜேசிபி எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஜேசிபி வந்து எதை டினோட் பண்ணுறதுக்காக அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு தெரியல. பட் யா தட் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருந்துச்சு. பட் மற்றபடி வந்து ஸ்டண்ட்ஸுமே வந்து லெட் டவுன் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் தமனோட மியூசிக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு பெருசாக இந்த படத்தில் வந்து செட் ஆகலை. போத் பேக்ரவுண்ட் அண்ட் இது வந்து எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேற ஏதோ ஒரு படத்தில் கேட்ட மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆர் லைக் சாங்ஸும் அந்த அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக படலை. அண்ட் மறுபடியும் சங்கர் வந்து சாங்ஸ்க்கு தான் வந்து பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காரு. அதில் வந்து குறைய சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் அதில் வர செட்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு.
பட் இஃப் இட் இஸ் அதெல்லாம் நீடடா இல்லையா அப்படிங்கிறத அவங்களோட சாய்ஸ்க்கு விட்டுற வேண்டியது தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. எஸ், பட் மற்றபடி எனக்கு இந்த படத்தில் வந்து வேறு எதுக்கும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், திஸ் இஸ் மை டேக் ஆன் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த மாதிரியான படங்கள் அண்ட் சீரீஸ் ரிவ்யூஸில் பார்க்கணும்னா டியர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.